இயேசு யாரோட வித்து? பிதாவுடைய வித்து. அதனால இயேசு என்னவா இருந்தார்? நீதிமானா இருந்தார். அப்போ நான் யாரோட வித்து? நான் இயேசுவின் வித்து. அப்போ நான் யாராக தான் இருக்கிறேன்? நீதிமானாக தான் இருக்கிறேன். நீதிமான் ஒன்று நீங்கள் வந்து தலை நிறைய என்ன தேய்ச்சவனே யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நீதிமான் ஒன்று மீசி எடுத்துட்டு ஆவியில் நெறிஞ்சு உருண்டு ஸ்பீக்கர் பாக்ஸை தள்ளி விடுறான்ல, அவனை நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. நீதிமான் ஒன்று ஒரு வெள்ளை சட்டையை போட்டுட்டு இது நீங்கள் யோசிக்கிறீங்க. போடலாம், தப்பு இல்லை. நான் கூட வெள்ளை சட்டையெல்லாம் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, நீதிமான் என்பது நீதிமான என்ன? இந்த பைபிள் வந்து மறைபொருட்கள் அடங்கிய ஒரு விஷயம். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆமாம், வேதம் அப்படின்னா அதான் அவன் சொல்கிறான். வே என்கிற வார்த்தை வந்து தமிழில் வந்து மறைவு அப்படின்றதுக்கு அர்த்தம். அதான் வேர் அப்படின்னா மறைந்து இருக்கிறதுக்கு வேர். வந்து இந்த மாதிரி வேன் வர இடத்துலலாம் வந்து வேன்னா மீனிங் வந்து மறைவு. அப்போ வேதம் அப்படின்னா அதுக்கு பேர் என்ன? அதனால தான் மறைநூல்ன்றாங்க. இது கோடு வேர்டு. நீங்களாம் ஒரு அர்த்தத்தை சொல்லிவிட்டு உருட்டக்கூடாது. இந்த தேங்காயை வந்து நாய் உருட்டிக்கிட்டு இருந்த மாதிரி நீதிமானா நான் ஒரு படத்தை வச்சுட்டு இதான் நீதிமானா நீதிமான் இல்லை. மீசி எடுத்ததுன்னா நீதிமானா அப்போ பஞ்சாபில் ஒருத்தன் கூட ரசிக்கப்பட மாட்டான். ரசிக்கப்பட்டாலும் நீதிமான் கிடையாது. ஏன்னா அவன் தாடி மீசியோடு இருக்கிறானே. அப்போ நீதிமான்னா யார்? ஸோ பைபிள் இஸ் த டிக்ஷனரி ஆஃப் த பைபிள் வேர்ட்ஸ். பைபிளுடைய வார்த்தைக்கு பைபிள் தான் டிக்ஷனரி. நீங்கள் லிப்கோ டிக்ஷனரியிலையும் வந்து கேம்பிரிட்ஜ் டிக்ஷனரியிலையும் நீங்கள் பார்க்க முடியாது. அப்போ பைபிள் நீதிமான் சொன்ன பிறகு நீதிமான் யாருன்னு பைபிள்லேயே பார்க்கணும். அப்போ நிறைய விஷயங்கள் பார்த்துக்கிட்டே வரோம். நீதிமானா யார் அப்படின்னு. அப்போ நீதி என்பது என்ன? இதெல்லாம் பார்த்துக்கிட்டே வருவோம் நம்ம. ஸோ இந்த நீதிமான் கிறிஸ்துவுக்குள்ள அந்த ரத்தத்தில் கழுவப்பட்டனால நம்ம எல்லாரும் நீதிமான்களாக இருக்கிறோம். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஆமேன்னு சொல்லுங்கள். ஆமேன். நீதிமான் என்கிற அறிவு இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்துக்குள்ளே வருவதற்கு ஆரம்பித்து விட்டது. ஆனால் விஷயம் என்னவென்றால், நீதிமான் என்கிற அறிவல்ல நீங்கள் நான் பேச போகிற விஷயம். தேவையானது நீதிமான் என்கிற அறிவு மட்டுமல்ல, நீதிமான் என்கிற உணர்வு. கைத்தட்டுங்க ஒருத்தவர். ஆமேன். தட்ஸ் த மேட்டர். தட்ஸ் த மேட்டர். நீதிமான் என்கிற அறிவு வேறு, நான் நீதிமான் என்கிற உணர்வு வேறு. இந்த அறிவு வேலை செய்யாது, இந்த உணர்வு தான். கைரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செய்யும். இந்த உணர்வு மட்டும்தான் வேலை செய்யும்.